மதுரையில் தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தது தொடர்பாக மகளிர் விடுதி உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 100 ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தில் விசாகா பெண்கள் விடுதி இயங்கி வந்திருக்கிறது. மாநகராட்சியிடம் உரிய அனுமதியை பெறாமல் மகளிர் விடுதி நடத்தியது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் விடுதியின் உரிமையாளரான இன்பாவை கைது செய்துள்ளனர். சேதமடைந்த கட்டிடத்தில் விடுதி செயல்பட்டு வந்ததால் அதனை காலி செய்யுமாறு கூறியும் வெளியேற மறுத்ததாக கட்டடத்தின் உரிமையாளர் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக மருத்துவமனை நடத்துவதற்காக அனுமதி பெற்றுவிட்டு மகளிர் விடுதியை நடத்தி வந்ததாகவும் இதனால் இன்பாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் கட்டடத்தின் உரிமையாளர் தினகரன் கூறினார். ஏற்கனவே மாநகராட்சி நோட்டீஸ் கொடுத்தாங்க, நொறுங்கலா இருக்குன்னு. அதையும் நாங்கள் தகவல் சொல்லிட்டோம். பில்டிங் நொறுங்கலா இருக்கு, நீங்க உடனே காலி பண்ணுங்கள். அவங்க அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் கோர்ட்டையும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க விடுதியை இங்க வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட ப்ராப்பரா அனுமதி சொன்னாங்களா? எதுக்காக இந்த விடுதி? இல்ல, எங்கிட்ட அனுமதி வாங்கல. அவங்க ஆஸ்பத்திரிக்கு இது வாடகைக்கு இருக்குன்னு தான் ஆக்சுவலி இது இந்த இடம் வாடகைக்கு அவங்க எங்க தாத்தா காலத்துல அப்பயே வந்துட்டாங்க வாடகைக்கு. அதாவது 1980லயே ஆஸ்பத்திரிக்காண்டி தான் அவங்க வந்ததே. அதுக்கப்புறம் அவங்களா லேடிஸ் ஹாஸ்டல்னு உள்ளுக்குள்ள நடத்திக்கிட்டாங்க.